ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு நம்ம நிவின் கிளிப்புள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லி பார்த்தாரு. கடைசியில் என்னடி நினச்சிட்டு இருக்கா, உன்னை எனக்கு பிடிக்கலன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு நல்ல முஞ்சுக்கு நேராக சொல்லி விட்டாரு. சொன்ன கையோட இவங்க கோவத்தில் ரோட்டில் நடந்து வர யமுனா நில்லுங்கிறாரு. என்ன பண்ணுறது, காவேரி கேட்டதுக்காக இவர் கலெக்டர் ஆகணுங்கிறதுக்காக அமைதியாக இருக்காரு. அதுக்கப்புறம் என் மனசில் யார் இருக்கான்னு சொல்லிட்டா நீ என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டலன்ட்டாங்க. கடைசியில் சொல்லி தொலையாண்டா, ஏன்டா ஹை பிபி ஏற்றுற அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது எப்படி இருக்குது தெரியுமா, இவ்வளோ அமௌண்ட் இருக்குது தெரியுமான்னு சொல்லிட்டு அந்த ஓப்பன் பண்ணி காம்பானியில் அந்த நிமிஷம் பக் 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 பண்ணிருக்குமே அந்த மாதிரி இருக்குங்க. இவங்க கூவலில் ஒன்றும் புரியாமல் அந்த பொண்ணு திணற ஆரம்பிச்சிருச்சு. ஹார்ட் பீட்டு ஹை பிபி ஆகுதுப்பா, டக்குன்னு சொல்லுப்பான்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் பார்த்தா உங்கள் அக்கா காவேரி தாண்டி அது அப்படின்ட்டாங்க. அச்சச்சா, கல்யாணம் ஆன பொண்ணு போய் நினைக்கிறேன், எச்சி உனக்கு வெக்கமா இல்லைன்னு சொல்லி கேள்வி கேட்க என்ன பார்த்து என்ன கேள்வி கேட்டா, அங்கிட்டும் செருப்பால் அடிச்சு மாதிரி இருக்கு, சபக்குன்னு திரும்புறாரு. கடைசியில் பார்த்தா காவேரிக்காக நான் வெயிட் பண்ணுறேன், எப்படி வெயிட் பண்ணுவேன், ஏன் வெயிட் பண்ணுறேன்னு உனக்கு தெரியாது, அவள் கண்டிப்பாக என்ன தேடி வருவான்னு சொல்லிட்டாங்க. ஏன் அக்காவை என் வாழ்க்கைக்கு எதிரியாக நிற்கிறாளேன்னு உட்காந்து குமரி அழுகுறாங்க நம்ம யமுனா. சரி அழுவாதீங்கன்னு ஒரு பக்கம் ஆறுதலை போட்டாலும் நம்ம கங்கா ஏன் அழுவுறான்னு சொல்லி கேட்க, அவங்க அம்மா எனக்கு பதறுது ஏன் எப்படி அழுகுறான்னு தெரியலையேன்னு சொல்லி கேட்குறான். பதறுதுன்னு சொல்லாத பக்கி, எனக்கு பயமா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு வழியாக சமாதானம் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறாங்க நம்ம கங்கா. ஒன்றுமே முடியலங்க. யமுனாவுக்கு தலைவலின்னு அவங்க ஒரு பொய்ய சொல்ல, நீ தாண்டி எங்கள் வாழ்க்கையோட தலைவலின்றாங்க. சே, இப்படி ஒரு சாபம் தேவையா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க உட்காந்து நம்ம குமரன் வராரு. என்னடா அது குமிரிட்டு இருக்கும்போது குமரன் வராருன்னு பார்த்தா இன்னைக்கு நம்மளோட ஷோ வந்து டெலிகேட் ஆகுது. இதை சொல்லாமல் வேணாமட்டும் அவங்க யோசிக்கிறாங்க. நடிச்சதை சொல்கிறதுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. என்ன பண்ணுறது, கழுவி ஊற்றுறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கவலைப்படாதீங்க, வாழ்க்கையில் ஒரு நாள் உயரத்துக்கு போவோம், அன்னைக்கு இருக்கு எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு மைண்ட் வைஸில் நினைக்கிறாரு. இதை பார்த்தோன்னே ஆசை மஞ்சு வாண்டு தான், ஐயோ இதை போட்ட டயலாக்ல பேசின அம்மாவே இங்கே தானே இருக்காங்க, நம்ம கம்னு இருக்கணும்னு குமரன் வாய முடிக்கிட்டாரு. கடைசியில் அமைதியாக இருக்காங்க. யமுனா ஒரு பக்கம் சமாதானம் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் சீரியலுக்கு வாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்